மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 41ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 41ஆம் வசனம் முதற்கொண்டு 48ஆம் வசனம் வரைக்கும். இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் பேசுவதை குறித்து குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் முழுவதும் வேத வசனத்தை குறித்து சொல்லுகிறதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. வேத வசனத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் குறிப்பாக இந்த பகுதியிலே பேசுவது என்று அநேக வசனங்களிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். 46ஆம் வசனம். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். இப்படி பேசுவதை குறித்து இந்த பகுதியில் அதிகமாய் சொல்லப்படுகிறதை அல்லது குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக யார் இதில் பேசுகிறார் என்றால் வாசிக்கிறார். 41ஆம் வசனத்தை வாசிக்கிறார். 41ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. உம்முடைய வாக்கின்படி கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் முதலாவதாக ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அந்த சத்தம், அதாவது அங்க சொல்லப்படுகிறது உம்முடைய வாக்கின்படி அவருடைய ரட்சிப்பு, அவருடைய தயவு நம்மிடத்தில் வருகிறது. அவருடைய வார்த்தைகள் எப்படியாய் இருக்கிறது? ஆண்டவர் பேசுகிறார், அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் வாசிக்கலாம். 33ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனம். சங்கீதங்கள் புத்தகம் 33ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அவர் பேசுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையா இருக்கிறது என்றால் நித்திய ஆலோசனை. அது மாறுகிற ஒரு காரியம் அல்ல. அநேகர் ஆலோசனை கொடுப்பார்கள், அது அந்த காலகட்டத்துக்கு இருக்கும். ஒரு நாள் கடந்து போகும்போது, நாட்கள் கடந்து போகும்போது அந்த ஆலோசனை மாறும். நீங்கள் சொன்னது தானே ஏன் செய்தேன்னா அப்போ அவங்க சொல்லுவாங்க, அது நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்வாங்க. ஆனால் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் ஆலோசனையாக சொல்லுகிறார். அவர் பேசுகிறதான காரியம் நித்தியமாக நித்திய ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்த தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 56ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 56ஆம் வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நல்ல வார்த்தை. ஆண்டவர் நித்திய ஆலோசனை கொடுத்து நம்மிடத்திலே பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் நல்வார்த்தைகள். ஆண்டவர் பேசுகிறார், நித்திய ஆலோசனை கொடுத்து அவர் பேசுகிறார். ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் பேசுகிறார். இப்படி ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. குறுக்குல யார் பேசுறா அப்படின்னு சொன்னா 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்பொழுது ஆண்டவர் பேசுறாரு, அப்ப நடுவுல யார் பேசுறா? வாசிக்கலாம். நிந்திக்கிறவன். பிசாசு என்ன பண்றான்? நடுவுல பேசுறான். ஆண்டவர் பேசுறான். நம்முடைய எதிராளி சத்ரு என்ன பண்றாரு?
நடுவுல பேசுற. இப்படி பேசும்போது அவனுக்கு நாம் உத்தரவு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பேசுகிறார், நித்திய ஆலோசனை கொடுத்தவர் பேசுகிறார், நல் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். இப்படி பேசும்போது பிசாசும் நம்மளுடைய எதிராளியும் சத்துருவும் பேசுகிறான். இப்ப அவனிடத்துல நம்ம பேச வேண்டும். எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு வாசிக்கலாம். எபேசியர் 6:17. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் எப்படி பேச வேண்டும் என்றால், ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அந்த எதிராளியின் இடத்துல பேச வேண்டும். என்ன ஆவியின் பட்டயம்? வாசிங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆண்டவர் நம்மிடத்திலே நித்திய ஆலோசனை கொடுத்து நல் வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அப்படி பேசும்போது குறுக்குல யார் பேசுறா? சத்துரு பேசுறான். சத்துரு பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து அவனுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். வசனம் இல்லாம நம்ம உத்தரவு கொடுத்தோம்னா அவன் என்ன பண்ணிடுவான்? ஆண்டவருடைய ஆலோசனை காட்டிலும் வேற ஒரு ஆலோசனை என்ன பண்ணிடுவான்? கொடுத்துருவான். நம்ம குழம்பி போயிடுவோம். அவனை நம்ம எப்படி பேசணும்? வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் மத்திய 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இயேசு ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக கடந்து போகிறார். அங்கே 40 நாள் உபவாசம் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவர் ஜெபத்தை முடிக்கிறதான அந்த நேரத்தில் அல்லது ஜெபிக்கும் போது சோதிக்கப்படுவதற்காகவே அவர் போனார் என்று பார்க்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த உபவாசத்தின் நாட்கள்ல யார் பேசுறா? பிசாசு வந்து பேசுறான். ஒரு முறை இல்ல, எத்தனை முறை? 3 முறை பேசுறான். இந்த 3 முறையும் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறார். ஜெபிக்கிறார், உபவாசிக்கிறார். அந்த நேரத்துல யார் வரா? இப்படிதான் ஆண்டவர் நம்மிடத்துல பேசும்போது, ஆண்டவர் நம்மிடத்துல நல் வார்த்தைகள் மூலமாக நித்திய ஆலோசனை கொடுத்து பேசும்போது குறுக்குல யாரும் பேசுவா? இப்ப அவனுக்கு நம்ம ஆண்டவர் பேசுறாரு. எதை எடுத்து பேசினாரு? வசனத்தை எடுத்து பேசுறாரு. இந்த வசனத்துல இப்படி இருக்கிறது, நியாயப்பிரமாணத்துல இப்படி இருக்கிறது என்று பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சத்துரு பேசும்போது நம்ம வேத வசனத்தை கொண்டு பேச வேண்டியது மிக மிக அவசியம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனே, உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்துல இருக்கிற நம்பிக்கையை குறித்து, நீங்க ஆண்டவர் பேர்ல ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிறீங்க. நடுவுல வந்து என்ன பண்றாங்கன்னா விசாரித்து கேட்கறாங்க. நீங்க ஏங்க திடீர்னு சர்ச்சைக்கு போறீங்க? நீங்க ஏங்க திடீர்னு இதெல்லாம் செய்றீங்க? நீங்க காலையில டிவோஷன் கிளம்பி போயிருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி விசாரித்து கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி நம்ம உத்தரவு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பவுமே ரெடியா இருக்கணும். இல்லைன்னா அவன் நடுவுல ஏதாவது என்ன பண்ணுவான்? ஆலோசனை கொடுத்துட்டு போயிடுவான். அவங்களுக்கு எப்படி நம்ம ஆலோசனை கொடுக்கணும்னா, வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் விசாரித்து கேட்கிறவர்களுக்கு ஆலோசனை பேச வேண்டியது மிக மிக அவசியம். முதலாவது ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் நல் வார்த்தைகளை கொண்டு நித்திய ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் பேசுகிறார். இப்ப நடுவுல பிசாசு பேசுகிறான், எதிராளி சத்துரு பேசுகிறான். அவனுக்கு வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவனிடத்துல நம்ம பேசுகிறோம். ஆமென். அடுத்தபடியாக வாசிக்கலாம். 43ஆம் வசனம். 43ஆம் வசனம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயோ, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். இப்பொழுது தேவ ஜனங்கள்
யார் இடத்துல பேசுறாங்கன்னா ஆண்டவர் இடத்துல பேசுறாங்க. திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதிரும். இது யார் சொல்றாங்கன்னா தேவ ஜனங்கள் ஆண்டவர் இடத்துல பேசுறாங்க. தேவன் பேசுகிறார். தேவன் பேசும்போது சத்துரு பேசும்போது சத்துருக்கு நம்ம என்ன பண்றோம்? எதிர்த்து உத்தரவு சொல்றோம். நம்ம பேசுறோம். இப்ப நம்ம சத்துரு இடத்துல பேசிட்டோம். இப்ப நம்ம யார் இடத்துல பேசுறோம்? ஆண்டவர் இடத்துல பேசுகிறோம். ஆண்டவர் இடத்துல வாசிக்கலாம் ஒரு வசனம். நெகேமியா 5:19. நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இது யார்கிட்ட பேசுறது? நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது. சங்கீதக்காரன் தான் 43ல சொல்றார், ஆண்டவரே உடைய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதிரும். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம்? பேச வேண்டும். சத்துருடத்துல பேசுவது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்துல பேசணும். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் வசனம். அந்த வேலை நடந்தேயாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆண்டவரே எங்க கரங்களை என்ன பண்ணுங்க? திடப்படுத்துங்க. ஆண்டவரிடத்துல அவன் கேட்கிறான், ஆண்டவரே இந்த வேலை நாங்க தொடங்கணும், பாதியில நின்று போயிடுச்சு, இப்ப இந்த வேலை திரும்பவுமா நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம், இது நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஆனால் ஆண்டவரே எங்க கரங்களை திடப்படுத்தி அருளும், ஆண்டவரே எங்களை நினைத்தருளும். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்துல நம்ம பேச வேண்டும். வாசிக்கலாம் 14ஆம் வசனம். அதே அதிகாரத்தை 6ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோவாதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். எனக்கு பயம் உண்டாக்க பார்க்கறாங்க இவங்களெல்லாம், நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க பார்த்துங்க ஆண்டவரே. இப்போ இங்க இந்த சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் பேசும்போது குறுக்குல யார் வரா? அதே மாதிரி தான் நெகேமியா ஆண்டவருடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். யார் வர்றது? சம்பல்லாத் தொபியா. வேலையை கெடுப்பதற்காக சத்துருக்கள் வருகிறாங்க. முதல்ல அவங்க எப்படி வராங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எஸ்ராவில் வாசித்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண, நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்றோம், நாங்கள் தான் இந்த ஊரில் இருக்கிறோம், எங்களுக்கு தான் இந்த ஊரை பற்றிலாம் என்ன பண்ணோம் நல்லா தெரியும், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குற மாதிரி வராங்க அவங்க. ஆனால் அவங்க எதுக்கு வராங்க அப்படின்னா வேலையை நிறுத்துவதற்கு. இப்போ அவன் என்ன பண்றான்னா அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறான், அவங்ககிட்ட பேசுறான். அவங்ககிட்ட பேசுறது மட்டும் இல்லை, ஆண்டவரிடத்துல பேசுறான். ஆண்டவரே எங்களை நினைத்தருளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்க கரங்களை திடப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். 13:14. நெகேமியாவின் புத்தகம் 13:14. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். என்னை நினைத்தருளும். நான் நற்கிரியை செய்திருக்கிறேன், அது எல்லாத்தையும் குலைத்து போடும்படி வருகிறாங்க. ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க? என்ன அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியம் என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் இருக்கு. ஆண்டவரிடத்துல பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். சத்துரு குறுக்குல பேசுறான், நம்ம சத்துருடத்திலையும் பேசுறோம். இப்ப யார்கிட்ட பேசுறோம்? ஆண்டவரிடத்துல பேசுறோம். இதுக்கு அடுத்தபடியாக 4ஆவதாக 119ஆம் சங்கீதத்தினுடைய 44ஆம் வசனம் 45ஆம் வசனம். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். இப்ப என்ன பேசுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை பேசுகிறது. இப்ப எங்க நடக்கிறாரு? விசாலத்திலே நடப்பேன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சரியாக சொல்லணும்னா விடுதலையோடு நடப்பேன்.
இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் நிந்தனையிலே இருக்கிறார். 42ஆம் வசனம், நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லும்படியாக உத்தரவு சொல்லுவேன். இப்போ ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். இப்போ இவர் எப்படி நடக்கிறார்னு சொன்னா, விசாலம் என்றால் விடுதலையோடு அவர் நடந்து போய் கொண்டு இருக்கிறார். இப்படி நடக்கும்போது எல்லாரும் அவர் என்ன பண்றாங்க, இந்த சங்கீதக்காரனை பார்க்குறாங்க. இப்போ வாழ்க்கை என்ன பண்ணுது, பேசுகிறது. அவன் வாயில பேசல, இப்போ எதில் பேசுறான், ஆண்டவர் பேசுறாரு, சத்துரு பேசுறான், சத்துருவிடத்துல நம்ம பேசுறோம், ஆண்டவரிடத்துல நம்ம பேசுறோம். இப்போ நான் நடந்து போகிறேன், என் வாழ்க்கை பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கை பேசுகிறதுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை இந்த உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக நான் உங்களை வைத்திருக்கிறேன். உங்க வாழ்க்கை பேசணும். நீங்க தான் நடமாடும் நிருபங்கள். நம்ம போய் சுவிசேஷம் சொல்லுவது அது ஒரு பகுதி, ஆனால் அதை விட காட்சி முக்கியம். சாட்சி சொல்லுகிறோம், ரொம்ப சந்தோஷம். சாட்சியை விட நம்மளுடைய வாழ்க்கை, அந்த காட்சி ரொம்ப ரொம்ப, நம்ம வாழ்க்கை பேசணும். இவங்க ஆண்டவருக்கு பிரியமானவங்க, ஆண்டவருக்கு பயந்தவங்க, சொன்னதை கரெக்டா செய்வாங்க, கடனே வாங்க மாட்டாங்க, வாங்கினாலும் கரெக்டா கொடுத்துருவாங்க. யார் பேசணும்? இதெல்லாம் வாழ்க்கை பேசணுங்க, வாழ்க்கை பேசணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உட்கார்ந்தீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நம்ம உப்பா இருக்கிறோம், உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றிற்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சமாயிருக்கிறோம். மலையிலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் இருக்கிற யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எவ்விதமாக நீங்க உப்பா இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீங்க, இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பிரகாசிக்க கடவுது. நீங்க போய் சுவிசேஷம் சொல்ல வேணாம், எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க செய்கிறதான அந்த நற்கிரியைகளை கண்டு, செயல்பாடுகளை கண்டு, நீங்க நடக்கிறீங்களே, விசாலத்திலே நடப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. அந்த விடுதலையோடு நீங்க நடக்கிறதான அந்த வாழ்க்கை நடை, அந்த வாழ்க்கை முறையை கண்டு உங்களை பார்க்கிறவங்க யாரை மகிமைப்படுத்துவாங்கன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாதுங்க, ஆண்டவரை பத்தி யாரும் அவங்களுக்கு சொல்லலை. ஆனா எது சொல்லுது அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கை பேசுகிறது. அதுதான் சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கடைசியாக வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதத்தினுடைய 46ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 46லிருந்து 48. நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கை கெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். இதுல யார்கிட்ட பேசுறாங்க? 46ஆம் வசனம். ராஜாக்களுக்கு முன்பாக தேவஜனம் மற்றொரு தேவஜனத்தோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசும்போது பிசாசும் பேசுகிறான், எதிராளி பேசுகிறான். அப்பொழுது நாம் எதிராளிக்கு உத்தரவு சொல்லும்படியாய் பேசுகிறோம், ஆண்டவரிடத்துல பேசுகிறோம். அதுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையே பேசுது. இப்ப நான் என்ன பண்ண, நான் மற்றவர்களிடத்துல பேசுறேன், நான் மற்றவர்களிடத்துல பேசுகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:20. நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும்
பேசாம அமைதியா இருக்க கூடாது. நீங்க அனுபவித்த காரியத்தை நீங்க என்ன பண்ணணும்? பேசணும். ஆண்டவரிடத்துல நான் சுகத்தை பெற்றிருக்கிறேன், ஆண்டவரிடத்துல நான் வல்லமையை அனுபவித்திருக்கிறேன், அதை நம்ம சும்மா வச்சிருக்க கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? இன்னைக்கு நான் டிவோஷனுக்கு போனேன், நீங்க நிறைய பேர் காணும், இங்க டிவோஷனுக்கு போனேன், அங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். ராஜாக்கள் கிட்ட பேசணும், மற்றவங்க கிட்ட போய் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். அந்த 46ஆம் வசனம், வெட்கப்படாமல் பேசுவேன். சுவிசேஷத்தை நாம் அனுபவித்த காரியத்தை அப்போஸ்தலர் வாஸ்தமே பேசாம இருக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க அற்புதத்தை அனுபவித்திருக்கிறான். அப்போஸ்தலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் குருடனா இருந்தேன், இப்ப நான் பார்க்கிறேன், அதனால நான் என்ன பண்றேன்? எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆண்டவருடைய அற்புதத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் இருக்கு. நான் அற்புதத்தை அனுபவித்தேன், ஆண்டவர் எனக்கு செய்தார், எனக்கு செய்தவைகளை நான் பேசாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு செய்ததான அற்புதமான காரியங்கள், ஆண்டவரிடத்தில் நீங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை மற்றவர்களிடத்துல நம்ம சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த பகுதியில் ஆண்டவர் பேசுகிறார், சத்துரு எதிராளி பிசாசு பேசுகிறான், நாம் சத்துருவோடு பேசுகிறோம், நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். என்னுடைய வாழ்க்கை பேசுகிறது. அது மட்டுமல்ல, நான் தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வேத வசனத்தையும் மற்றவர்களிடத்தில் பேசுகிறேன். இப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய பேச்சிலே நாங்கள் கவனமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. நீங்க பேசுகிறத நாங்க கவனிக்கிற நேரத்திலேயே பிசாசும் பேசுறான் ஆண்டவரே. அதை நாங்க கவனித்து அவனுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லி உம்மிடத்துல நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பேசட்டும் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கை உமக்கு பிரியமாய் அந்த வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோமே, அப்படியா எங்க வாழ்க்கையை நீங்க மாத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை பேசுகிறது மாத்திரமல்ல, நாங்களும் ஆண்டவரே நாங்கள் அனுபவித்த காரியத்தை சுவிசேஷமாய் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யணும். பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து இதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக இந்த வீக்கெண்டுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார இறுதி நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷத்தை கத்தனை கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். இந்த நாட்களிலே செய்ய போவதான ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் உறுதிப்படுத்துங்கப்பா. நாங்கள் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் நீர் உறுதிப்படுத்த முடியாது கேட்கிறோம், நீர் ஆசீர்வதிக்க முடியாது கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தேவ ஜனத்தை கூட இருந்து ஆண்டவரை நடத்த முடியாது கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து நடத்தும். எல்லா துதிக நமக்கு உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரின் பெரிய சுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you.